ஓகே. மக்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்றைக்கிலேருந்து. ஆக்சுவலாக என்னன்னா, இல்லை ஏன் லைவ் வர முடியலன்னா, மொபைல் நெட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். லேப்டாப்பில் பண்ணணும்னா நம்மளுக்கு வைஃபை ரவுட்டர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பெண்டிங். இன்றைக்கெலாம் நாளைக்கு ரெடி ஆகணும்னு நினைக்கிறேன். தென் ஒன் மோர் திங், மைக் ஆல்சோ ஆர்டர் போட்ட மைக் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. வேறு மைக் போட்டிருக்கு. அது வரைக்கும் லேப்டாப்போட மைக்ரோஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆடியோ கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஒரு 2 days மட்டும் இந்த மாதிரி லேப்டாப் மைக்கில் போகும். தென் நம்ம இன்றைக்கி டேரெக்டாக வந்து ஏப்ரல் 15 கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தடுத்த டேஸில் வந்து இப்போ பெண்டிங் இருக்கிறதெல்லாம் அப்படியே கவர் பண்ணலான்னு அதை அப்படியே சேர்த்து கவர் பண்ணிடலாம். தென் பேங்கிங் அவேர்னஸ், தென் ஆர்பிஐ ரிப்போர்ட்ஸ், தென் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான நான்லாம் வந்து அப்கமிங் டேஸில் சொல்கிறேன் மக்கள். லைவில் பேசுகிறப்போ அதை சொல்கிறேன். ஓகே மக்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏப்ரல் 15 கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு தேங்க் நோட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மக்கள். அமித் சாருக்கு ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. ஓகே மக்கள், நிறைய பேசணும்னா நம்ம லைவ் போயிடுவோம். ஓகேங்களா? ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் நியூஸ், நேஷனல் நியூஸ் போயிடுவோம். இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வந்துருக்கும், முன்னாடி ஒரு நியூஸ் இதே மாதிரி பார்த்துப்பீங்க. பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அது வந்து என்னென்னா, இப்போது கிராம பஞ்சாயத்து உங்களுக்கு தெரியும். கிராம பஞ்சாயத்துக்கு என்னென்ன உரிமை இருக்குது, அவங்களுக்கு என்னெல்லாம் அவங்களால சட்டம் ஏற்ற முடியும், அவங்களுக்குன்னு சில உரிமைகளாக இருக்குல்ல, அதுதான் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக பேசும். டெவலப்ஷன்னா லைக் உரிமை பகிர்வு அந்த மாதிரி மீனிங்கில் வரும் அந்த பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஏன் அது இப்போ சொல்கிறேன்னா, அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை சொல்லுங்க. இது என்னென்னா, இதான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ். இது என்னென்னா, கிராமப்புறங்களில் இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பஞ்சாயத்தும் ஒவ்வொரு துறையிலும் எவ்வளோ டெவலப் ஆகிருக்காங்க. அவங்களோட ஹியூமன் டெவலப்மெண்ட்லேருந்து, ஹாஸ்பிட்டாலிட்டியிலேருந்து, அவங்களோட ஹெல்த்துலேருந்து, எஜுகேஷன்லேருந்து, இந்த மாதிரி எந்தெந்த பாவர்ட்டி, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறது தான் இந்த ரிப்போர்ட், பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் பேஸ் இயர். ஃபினான்ஷியல் இயர் 26 தான் இதோட பேஸ் இயராக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த ரிப்போர்ட் வருதுன்னா இதுதான் பேஸ் இயராக சொல்லுவாங்க. என்ன பேஸ் இயர்னு கேட்டாங்கன்னா அது கரெக்டாக சொல்லணும். எதை பேஸ் பண்ணி இந்த இண்டெக்ஸ் கொடுக்குறாங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து 17 கோல்ஸ் இருக்கும். ஒரே நிமிஷம் காட்டுறேன். இங்கே இருக்குது, இந்த பாருங்க. இதுதான் மக்களே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். 17 கோல்ஸ் இருக்குது. நோ பவர்ட்டி, ஜீரோ ஹங்கர். இது அப்படியே ஒன்ஸ் ரீட் பண்ணிங்க. இதை வந்து யுனைடெட் நேஷன் வந்து 2015 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. 17 கோல்ஸ் இருக்கும். டார்கெட் வந்து 169 டார்கெட். ஓகேங்களா? அதில் சப்செக்ஷன் அந்த மாதிரி சொல்கிறது. டார்கெட் வந்து 169 டார்கெட் இருக்குது. இது எப்போ நம்ம அச்சீவ் பண்ணோம்னா 2030 டார்கெட் வச்சுருக்காங்க. அப்படி நம்ம அச்சீவ் பண்ணால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இதில் எத்தனை கோல்ஸ் இருக்குது, எத்தனை டார்கெட் இருக்குது, அதுக்கு என்னென்ன நேம், அதையும் ஒரு டைம் ரீட் பண்ணுங்க. ஜீரோ பவர்ட்டி, ஜீரோ ஹங்கர், குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், குவாலிட்டி எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, க்ளீன் வாட்டர், க்ளீன் எனர்ஜி, டீசென்ட் ஒர்க். பாருங்கள், இது எல்லாத்தையும் அப்படியே ஒன்ஸ் ரீட் பண்ணிங்க. இந்த ஃபஸ்ட்டு 3 வந்து ரொம்ப முக்கியம். சில டைம் வந்து கோல் நம்பர் 2 என்ன, கோல் நம்பர் 3 என்ன, அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்காக நெக்ஸ்ட்டு போயிடும். ஓகேங்களா? சஸ்டைனபிள் அந்த டெவலப்மெண்ட் கோல்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எத்தனை கிராம பஞ்சாயத்து அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 2,55,699 கிராம பஞ்சாயத்து வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எத்தனை பேர் வேலிட் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2,16,285 கிராம பஞ்சாயத்து வந்து வேலிட் டேட்டா சப்மிட் பண்ணியிருக்காங்க. சில பஞ்சாயத்து அவங்க சப்மிட் பண்ணலை. அரௌண்ட் 11,712 கிராம பஞ்சாயத்து வந்து சப்மிட் பண்ணலை. அது 4 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி. கோவா, வெஸ்ட் பெங்கால், மேகாலயா, நாகாலாந்து, தென் யூனியன் டெரிட்டரி வந்து புதுச்சேரி. இவங்கெல்லாம் வந்து வேலிட் டேட்டா சப்மிட் பண்ணுன்றதால அந்த ரிப்போர்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. யாரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு கேட்டாங்கன்னா இதை கரெக்டாக நோட் பண்ணி எழுதிடவா. 4 ஸ்டேட்டு, 1 மக்களை எழுதுறது கொஞ்சம் இதுவாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. 1 யூனியன் டெரிட்டரி. ஓகேங்களா? மக்களை எழுதுறது இன்னும் செட் ஆகலை, போக போக கரெக்டாக. ஓகேங்களா? இதில் வந்து அச்சீவர், இது அவங்க எடுக்கிற ஸ்கோரை வச்சு அவங்க கேட்டகரி பிரிக்கிறாங்க. அச்சீவர்னால் 90+ ஸ்கோர் வாங்கியிருக்கணும். ஃப்ரண்ட் ரன்னர்னா 75 to 90, பர்ஃபார்மர்னா 60 to 75, ஆஸ்பரண்ட்னா 40 to 60, ரொம்ப பிகினர்னா பிலோ 40. அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அச்சீவரில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பஞ்சாயத்து வேலிட் டேட்டா சப்மிட் பண்ணியிருக்காங்க. 2,16,285. அதில் யாருமே அச்சீவர் கேட்டகரி இல்லை.
அப்போ அடுத்த கேட்டகரி என்ன ஃப்ரண்ட் ரன்னர், அதில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் யார் டாப்பு அப்படின்னா ஃப்ரண்ட் ரன்னர்ஸில் குஜராத் டாப்பு 346 கிராம் பஞ்சாயத்து. குஜராத்தில் மொத்தமாக எத்தனைனா குஜராத்தில் வந்து 14,618 கிராம் பஞ்சாயத்து வந்து இருந்திருக்கும். எழுதுறதுனா 14,618 ஓகேங்களா. அவன் குஜராத் வந்து அவ்வளோ இருக்குது. தெலுங்கானா வந்து 12,768 இங்கே எழுதுவோம் 12,768 தெலுங்கானா. அதில் மொத்தமாக கலந்துக்கிட்ட கிராம பஞ்சாயத்து அதில் வந்து 270 தான் வந்து 270 வந்து ஃப்ரண்ட் ரன்னரில் இருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து ஐ பர்ஃபார்மர் அது பர்ஃபார்மர் கேட்டகரி அடுத்து அதில் வந்து யார் அதிகமாக இருக்காங்கன்னா குஜராத் 13,781, மகாராஷ்டிரா வந்து 12,242 இருக்காங்க. ஆஸ்பிரண்ட்டில் நிறைய இருக்கிற ஸ்டேட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கீங்க. குஜராத், சத்தீஸ்கர், ஆந்திர பிரதேஷ் இவங்கெல்லாம் வந்து ஆஸ்பிரண்ட்டில் வராங்க. ஓகேங்களா. இதில் என்ன நீங்கள் பார்க்கணும்னா இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணணும், மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் யார் ராஜ் சொல்லிடுறேன். இன்றைக்கி எதுவும் நான் கொஷின் கேட்கல, லைவ் வரப்போ டெய்லி நம்ம கொஷின் கேட்போம், அதை அப்படியே நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்கள் கொஷின் கேட்கறத நோட் பண்ணிங்கனாலும் அதை அப்படியே ரிப்பீட்டட் ஆகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாயத்து தான் இதை லான்ச் பண்ணிக்கிறார். ராஜீவ் ரஞ்சன் சிங் அவர் தான் மினிஸ்டர். அவர் வந்து மூங்கீர் பீகார் கான்ஸ்டியூன்சி. ஓகேங்களா. எஸ்பி சிங் பகல் வந்து இணையமைச்சர், துணை அமைச்சர் சொல்லுவாங்கல்ல, அவர் தான் வந்து மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாயத்து இணையமைச்சர் எஸ்பி சிங் பகல். அடுத்து இவ்வளோ மக்கள் இவ்வளோ படித்தா போதும் இதில். ஓகே, அடுத்து போயிடுவோம். ஏதாவது புரியலன்னா இந்த நியூஸ்க்கு கீழே கமெண்ட்டில் போடுங்க சொல்கிறேன். அடுத்த நியூஸ், தீன்பந்து சோட்டு ராம் தெர்மல் பவர் பிளான்ட். தெர்மல் பவர் பிளான்ட்னா தெரியல மக்களுக்கு. தெர்மல் பவர் பிளான்ட்னா ஒன்றும் இல்லை, கோல், நேச்சுரல் கேஸ் இந்த மாதிரி சிலதை வந்து எரி விட்டுவாங்க, ஃபயர் பண்ணி அதை வந்து வாட்டர் பாயில் பண்ணுவாங்க. இந்த வாட்டர் பாயில் பண்ணுறப்போ நமக்கு ஸ்டீம் ஃபார்ம் ஆகுமா, அந்த ஸ்டீமை ஒரு பழுப்பு வழியாக ஒரு டர்பைன் மேலே விடுவாங்க. இந்த டர்பைன் ரொட்டேட் ஆகும். டர்பைன் ரொட்டேட் ஆகிறப்போ நம்மளுக்கு வந்து டர்பைன் ரொட்டேட் ஆகாமல் அதை வந்து இதோட கனெக்ட் பண்ணிப்பாங்க, ஒரு ஜென்ரேட்டரோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. அப்போ அது வழியாக எலக்ட்ரிசிட்டி அப்படியே ஜென்ரேட் ஆகும். இதுதான் தெர்மல் பவர் பிளான்ட். மேபி யாராவது தெரியாமல் இருக்கலாம், அதனால் சொன்னேன். மேபி மறந்துருக்கலாம், அதனால் சொன்னேன். அந்த அளவுக்கு தெரியணும் இல்லை சொல்கிறேன். அந்த மாதிரி தெர்மல் பவர் பிளான்ட் வந்து இப்போது எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா ஹரியானா, யமுனா நகர் ஹரியானாவில் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி தெர்மல் பவர் பிளான்ட் வந்து ஹரியானாவில் 2 இருக்குது, 2 யூனிட் இருக்குது சொல்லியிருக்காங்க பாருங்கள். 300 மெகாவாட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி 2 யூனிட் இருக்குது. இந்த தேர்ட் யூனிட் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணணும்னா 800 மெகாவாட் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க தெர்மல் பவர் பிளான்ட். இனாகிரேஷன் பண்ணது யாருன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் இனாகிரேட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. இதை டெவலப் பண்ணது யாருன்னா ஹரியானாவோட ஸ்டேட் ஜென்ரேஷன், அவங்களோட பவர் ஜென்ரேஷன் கம்பெனி இருக்காங்களா, அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இதை ஓன் பண்ண போகிறதும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் ஹரியானா வந்து நயப் சிங் சைனி சீஃப் மினிஸ்டர். கவர்னர் ஹரியானாவோட கவர்னர் யாருன்னு நீங்கள் நோட் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்து இது அவ்வளோதான் மக்களே. இது எத்தனை தேர்ட் யூனிட் எத்தனை மெகாவாட் யார் இனாகிரேட் பண்ணணும், எந்த பிளேஸ், யமுனா நகர் ஹரியானா பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்த நியூஸ் போயிடுவோம். டாடா ஸ்டீல். டக்குன்னு போகிற மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இப்போது இன்ட்ராக்ஷன் இருக்கிறப்போ நம்ம எதாவது எக்ஸ்ட்ரா கொஷின் கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நான் இன்ட்ராக்ஷன் இல்லாததால எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதனால் ரொம்ப முக்கியமானது மட்டும் அப்படியே சொல்லிட்டு போகிறேன். ஓகேங்களா. டாடா ஸ்டீல் அடுத்த டாடா ஸ்டீல் சஸ்டைனபிலிட்டி சாம்பியன்ஷிப் அப்படின்ற வார்த்தை வைக்கணும். டாடா ஸ்டீல்லே தெரியுது, அவங்க ஸ்டீலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகும் மக்களுக்கு. இந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும்ல, அவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படும், நிறைய ப்ராசஸ் இன்வால்வ் ஆகும், கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகும். அப்படி இருந்து ஏன் இந்த அவார்டு இவங்க வாங்குறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அவங்க சில இனிஷியேட்டிவ் பண்ணிடுறாங்க. அந்த இனிஷியேட்டிவால் கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை எப்படி குறைக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இது இந்த வருஷம் வாங்கினாங்க, கன்சிக்யூட்டிவ் 8th இயராக வாங்குறாங்க. இந்த போட்டுருங்க பாருங்கள், 8th கன்சிக்யூட்டிவ் இயராக வாங்குறாங்க. 2018 வாங்குறாங்க. இந்த ஈவெண்ட் நடந்த இடம் வந்து சிட்னி, ஆஸ்திரேலியா நடந்துச்சு. யார் கொடுத்தது? வேர்ல்டு ஸ்டீல் அசோசியேஷன், வேர்ல்டு ஸ்டீல்னு சொல்லுவாங்களோ அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் சஸ்டைனபிலிட்டி சாம்பியன் ரெகக்னிஷன் பேர். இப்போது இவங்க என்னென்ன இனிஷியேட்டிவ் பண்ணாங்க கார்பன் டை ஆக்சைடு எமிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்குன்னா, பயோசார் பிளாஸ்ட் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு. பயோசார்னா அது ஒரு நிலக்கரி மாதிரி, அது ஒரு கோல் மாதிரி இருக்கும். அது நீங்கள் பயோசார்னு கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும். அது என்னன்னா அந்த ஃபியூலை யூஸ் பண்ணி அவங்க வந்து கோலுக்கு இது பண்ணாங்க. அது வந்து கார்பன் டை ஆக்சைடு அதுவும் எமிட் பண்ணுறது, கம்மியான அமௌண்ட்டில் எமிட் பண்ணுது, அது ஒன்று. தென் ஹைட்ரஜன் டிரான்ஸ்போர்ட் ஸ்டீல் பைப், ஹைட்ரஜன் கேஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஸ்டீல் பைப் இவங்க ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்விரான்மெண்ட்டை பாதிக்காத மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அது மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. தேர்டு, கார்பன் பேங்க்னா ஒன்றும் இல்லை, பேங்க்னா ஒரு ஸ்டோரேஜ், கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படி வச்சுருங்க. மணி எல்லாம் இருக்கிற இடம் பேங்க்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி
ஒரு டேட்டா பேஸ் இதெல்லாம் இருக்கிற இடம்னு வச்சுக்கோங்க. இது என்னன்னா யார் யார் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணுறாங்கன்ற டேட்டா. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 20 யூனிட் கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஈக்குவலான மணி வந்து அவங்க கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா எவ்வளோ கார்பன் எமிட் பண்ணுறாங்களோ அதுக்கு அதை நம்ம அதோட எஃபெக்டை குறைக்கிறதுக்கு நம்ம ஃபண்டிங் பண்ணி ஆகணும்ல. அந்த மாதிரி கார்பன் பேங்க் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. இதனால என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ எமிட் பண்ணுறாங்க அவங்களுக்கே தெரிஞ்சு குறைக்க ட்ரை பண்ணுறாங்க. கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ எமிட் பண்ணுற ஒரு ரெபாசிட்டரி தான் அந்த கார்பன் பேங்க். ஓகேங்களா. இந்த மாதிரி இந்த 4வது இனிஷியேட்டிவ் வந்து B24 பயோஃபியூல். இது வந்து நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரண்டாக இது இந்தியன் நியூஸ் கூட ரீசெண்டாக வந்துருந்துச்சு. ரீசெண்டாக இல்லை, ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வந்துருந்துச்சு. என்னன்னா பெரிய பெரிய கார்கோ ஷிப்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் யூஸ் பண்ணுற ஃபியூல், அந்த ஃபியூல் வந்து 26% வந்து ஈத்தரு, 74% வந்து சல்ஃபர் கண்டென்ட். கொஞ்சம் தெளிவாக எழுத முடியல, அது 74 ஓகேங்களா. அது வந்து சல்ஃபர், 26 வந்து ஈத்தர். ஓகேங்களா. ஸோ அது பேஸ் பண்ணி ஒரு இது பயோஃபியூல் ரெடி பண்ணாங்க. அது வந்து என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் பாதிக்கிறத கொஞ்சம் குறைச்சது. அதனால இந்த மாதிரி இவ்வளோ இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 8th கன்சிக்யூட்டிவ் வாங்குறாங்க. அதுவும் பார்த்துங்க யார் கொடுத்தா இங்கே ஈவன் நடந்தது. வேற இந்த ஸ்டீலில் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டீல் ப்ரொடக்ஷன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் நம்ம எவ்வளோ டெபிசிட் இருக்குது அப்படின்னு. டெபிசிட்னா பற்றாக்குறை மக்களே. இப்போது ஃபினான்ஷியல் டேர்மில் சொல்லணும்ல, நம்ம எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுறோம் எவ்வளோ இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னு. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஏற்றுமதி தான் அதிகமாக இருக்கும், இறக்குமதி கம்மியாக இருக்கும். ஏன்னா நான் இங்கேருந்து பொருள் நிறைய நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருள் அவங்க வாங்குறப்போ அவங்களோட கரன்சி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. இப்போ யூஎஸ்க்கு நிறைய பொருள் ஏற்றுமதி பண்ணுறோன்னா அவங்களோட கரன்சி US டாலர் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஓகேங்களா. US டாலர்ஸ் நம்மக்கிட்ட வரப்போ அது ஃபாரின் கரன்சி ஸ்டோர் பண்ணுவோம். ஃபாரின் கரன்சி அதிகமாக என்னென்னா ஃபாரின் கரன்சி வச்சு தான் நம்ம ட்ரேடே பண்ணணும். நம்ம ஏதாவது பொருள் வாங்கணும்னா அப்போ தான் வந்து நம்ம அந்த கரன்சி வச்சு தான் ட்ரேட் பண்ண முடியும். இப்போ பேஸ்கெட் ஆஃப் கரன்சி வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். பேஸ்கெட் ஆஃப் கரன்சினா ஒன்றும் இல்லை மக்களே, உலக வர்த்தகம் வந்து எதில் நடக்குதோ மேக்ஸிமம் ஒரு 5 கரன்சியில் நடக்கும், 5 to 6 கரன்சிஸ் இருக்கும். அந்த கரன்சிலாம் ஃபினான்ஷியலாகவும் சரி பொலிட்டிக்கலாகவும் சரி அந்த கண்ட்ரியில் இருக்கிற கரன்சி வந்து ஸ்டேபிளாக இருக்கும். எப்போவுமே வந்து அதோட வேல்யூ குறையிறதுலாம் இருக்காது. அந்த மாதிரி இருக்க கரன்சி தான் பேஸ்கெட் ஆஃப் கரன்சின்னு சொல்லுவாங்க. அந்த பேஸ்கெட் ஆஃப் கரன்சியை தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும்னா நம்மக்கிட்ட அந்த பேஸ்கெட் ஆஃப் கரன்சி இருக்கணுமா. US டாலர்ஸ் நிறைய இருந்தால் தான் நமக்கு சேஃபு. அப்போ நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணோம்னா அப்போ நிறைய டாலர் உள்ளே வரும்ல, அப்போ என்ன அர்த்தம், இம்போர்ட் அதிகமாக இருக்கும் எக்ஸ்போர்ட்டை விட. அதுதான் வந்து ட்ரேட் டெபிசிட்டை குறைக்கும். ஸ்டீலில் வந்து நம்மளுக்கு ட்ரேட் டெபிசிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 4.5 மில்லியன் டன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏற்றுமதியோட இறக்குமதி அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம். 4.5 வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப வந்து சீப்பராக கிடைக்குது ஸ்டீல். எங்கே இருந்துன்னா சைனா வியட்நாம்லேருந்து சீப்பாக கிடைக்குதுன்ட்டு அங்கேருந்து நிறைய வாங்கிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அது கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிறது வாங்கிடும் ஓகே. ஆனால் அதனால் வந்து நம்ம நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதுதான் டெபிசிட்டாக சொல்கிறாங்க. அது நம்மளோட இது தானே, நம்ம தான் எக்ஸ்போர்ட் நிறைய பண்ணணும். அதுதான் அப்படி பண்ணாதான் இந்த டெபிசிட் குறையும். ஓகேங்களா. எவ்வளோ ஃபினான்ஷியல் 25ல் மட்டும் 4.5 மில்லியன் டன்ஸ் வந்து டெபிசிட்டாக இருந்திருக்கு ஸ்டீல் ப்ரொடக்ஷனில் மட்டும். லாஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கு தான் ஹையஸ்ட்னு சொல்கிறாங்க. ரீசனும் கீழே போட்டுருக்காங்க. ஏன் சைனாக்கிட்டேயும் வியட்நாம்கிட்டேயும் வந்து நம்ம ஸ்டீல் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். டாப் 5 க்ரூட் ஸ்டீல் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் வந்து ரேங்கிங்கில் சைனா, இந்தியா, ஜப்பான், US, ரஷ்யா. எப்போவும் US 3rd இருக்கும், இப்போ ஜப்பான் வந்துட்டாங்க. அதை நல்லா பார்த்துங்க. வேர்ல்டு ஸ்டீல் அசோசியேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ப்ரூசல்ஸ், பெல்ஜியம். 2008 தான் அந்த வேர்ல்டு ஸ்டீல் அசோசியேஷன் வந்து ரீநேம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இன்ஸ்டியூட்டாக இருந்தது. 1967 ஃபார்ம் பண்ணாங்க. 2008 தான் வேர்ல்டு ஸ்டீல் அசோசியேஷன் அப்படின்ட்டு வந்து மாறுச்சு. ஓகேங்களா. டைரக்டர் ஜெனரல் எட்வின் பாசன் அவர் தான். டாடா ஸ்டீல் அவர் தானே இந்த அவார்டு வாங்கினாங்க. அவங்களோட சேர்மன் யார், விஸ்வநாத் நரேந்திரன். ஓகேங்களா. இந்த வேர்ல்டு ஸ்டீல் அசோசியேஷனில் மொத்தமாக 180 மெம்பர்ஸ் இருக்காங்க ஃப்ரம் அக்ராஸ் 50 கண்ட்ரிஸ்லேருந்து. ஓகேங்களா. அடுத்து இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் போடுங்க மக்களே. இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னாலும் அது பண்ணிடணும். ஓகேங்களா. அடுத்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் போயிடுவோம். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ஒன்றும் இல்லை, ரேசார் பே. இவங்க ஒரு பேமெண்ட் கேட்வே, உங்களுக்கு தெரியும் நம்ம பேமெண்ட்லாம் பண்ணுறப்ப கீழே பவர்ட் பை ரேசார் பேன்னு பார்த்துருப்பீங்களா, அந்த பேமெண்ட் கேட்வே தான் இவங்க. என்னன்னா UPI டர்போ பிளக்இன் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை மக்களே, இப்போ நம்ம UPI ஆப் வழியாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப OTP போட்டதும் அது ஒரு பேஜுக்கு போகும், RLS வந்து அந்த பேஜில் சுற்றிட்டு இருக்கோம். பார்த்துருக்கீங்களா. அந்த 3rd பேஜ் போகுது இல்லை, அந்த பின் போட்டதுக்கப்புறம் ஒரு இன்டர்ஃபேஸ் போகுது இல்லை, அந்த இன்டர்ஃபேஸ் போகாமல்
சீக்கிரம் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்றதாக இந்த டர்போ பிளக்கினை கொண்டு வந்திருக்காங்க. இதனால் என்ன நடக்கும்னா, இப்போ நீங்கள் ஓடிபி போடுறீங்களா, இன்ஸ்டன்ட் அப்படியே வந்து உடனே போயிடும். அந்த நெக்ஸ்ட் பேஜ் போகாது, அரல்ஸ் அந்த சுற்றிட்டு இருக்க டைமும் குறையும். ஐ மீன் அந்த ப்ராசஸிங் டைம் வந்து குறையும். இதுக்கு தான் இந்த டர்போ பிளக்கின் வந்து கொண்டு வந்து லான்ச் பண்ணது ரேசார் பே. பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. யாரும் 2-3 பேர் சேர்ந்து தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அது பண்ணது வந்து ஆக்சிஸ் பேங்க் ஒன்று, இன்னொன்று வந்து நம்ம என்பிசிஐயோட சப்சிடரி என்பிசிஐ பிம் சர்வீசஸ் லிமிடெட், நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, பிம் பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி. அது என்பிசிஐ ரிலீஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட். அவங்களோட இது என்பிஎஸ்எல்னு சொல்லுவாங்க. அவங்க எக்ஸ்பென்ஸ் சேர்ந்து தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. எந்த பிளாட்ஃபார்மில் அது பண்ணியிருக்காங்கன்னா பீம் மெகா. ஓகேங்களா, இந்த பிளாட்ஃபார்ம் நேம் முக்கியம். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி பர்பஸ் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டர் பண்ணுறதுக்கும் அந்த அந்த வெப்சைட்டை விட்டு வெளில போகாமல் அந்த இன்ஸ்டண்ட்டாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்றதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்டராக இருக்கும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும். இதனால சொல்கிறேன். ரேசார் போர்டச்சி அர்ஷல் மத்தூர், அப்புறம் என்பிசிஐ பிம் சர்வீசஸ் லிமிடெட் அதோட சிஇஓ வந்து லலிதா நட்ராஜ். ஓகேங்களா, இது சிம்பிள் தான் மக்கள். இதெல்லாம் டவுட் இருந்தால் போடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இது ஆக்சிஸ் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை மகாராஷ்டிரா. தெரியல. இந்த என்பிசிஐ வந்து 2008 ஃபார்ம் பண்ணது. என்பிசிஐ எதுக்குன்னா, நம்மளோட டிஜிட்டல் நம்ம நிறைய பேங்கிங் சர்வீஸில் டிஜிட்டல் ஃபினான்ஸிங்கும் பேங்கிங் இன்டகிரேட் பண்ணி நிறைய டெக்னாலஜி வந்ததில்லை. அதில் மெஜாரிட்டி கான்ட்ரிபியூஷன் மெஜாரிட்டியில் மேக்ஸிமம் என்பிசிஐ தான் அது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. யூபிஐ, பிம், ரூபே கார்டு, நிறைய சர்வீசஸ் அவங்க பண்ணுறாங்க. அந்த மாதிரி என்பிசிஐ ஃபார்ம் பண்ணது 2008 பண்ணியிருப்பாங்க. என்பிசிஐயோட சேர்மன் வந்து திலீப் வாஸ்பே. ஓகேங்களா, அடுத்து போயிடுவோம். மோஸ்ட்லி கொஸ்டின் இன்னைக்கு நான் கேட்கல மக்களே, நம்ம லைவ் வரப்போ கொஸ்டின் மாதிரி கேட்போம். ஓகே, அடுத்த நியூஸ் டிஜிட்டல் த்ரெட் ரிப்போர்ட். ஒன்றும் இல்லை, நேம்லேயே இருக்குது. த்ரெட்னா நம்மளுக்கு வர ஆபத்து. நம்ம டிஜிட்டல் மீடியம் வழியாக இப்போ தான் சொன்னால் டிஜிட்டல் மீடியம் வழியாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், மணி சென்ட் பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம், இஎம்ஐ பேமெண்ட் பண்ணுறோம். நிறைய சர்வீஸ் வந்து ஆன்லைனில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டிக்கெட் புக்கிங்லேருந்து எக்கச்சக்கமாக பண்ணுறோம். இப்போது அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது, இல்லை வந்து மணி ஃப்ராட், அது நிறைய ஃப்ராட்ஸ் நடக்கல, சைபர் ஃப்ராட்ஸ் நடக்கல, அதெல்லாம் எவ்வளோ அந்த அதை பற்றி அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம், இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம். எழுதுதான் பிரச்சனையாக இருக்குது. இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம், கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி, இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம். இது அவங்களுக்கு கீழே ஒரு ஃபின்டெக் கம்பெனியும் இருக்குது. ஓகேங்களா, சிஎஸ்ஐஆர்டி இவங்களும் சேர்ந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. சிசாவோட சைபர் செக்யூரிட்டி ஃபார்மும் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பர்பஸ் என்னன்னு சொன்ன மாதிரி, இப்போ இந்த பேங்கிங், ஃபினான்ஷியல், இன்சூரன்ஸ் செக்டாரெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இதுவும் நடக்கும்ல, அந்த சைபர் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும்ல. அந்த மாதிரி ஒரு சைபர் கம்ப்ளைண்ட்ஸ் என்ன எவ்வளோ வந்திருக்கு, அதை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம், அந்த ரிப்போர்ட் வந்து இவங்க இந்த 3 செக்டார்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சரி எப்படி இதை வந்து தடுக்கலான்னு இருக்கு, அவங்களே எப்படி சொல்லியிருக்காங்க. தனித்தனி ரெகுலேட்டர்ஸ் ஃபார்ம் பண்ணணும், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுக்கும் பேங்கிங் தனித்தனி ரெகுலேட்டர், சைபர் செக்யூரிட்டி ஃபார்ம்ஸ் நிறைய வரணும், குளோபல் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கோட நம்ம கொலாபரேட் பண்ணி டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அவங்க என்ன டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம்ல. இப்போ நிறையலாம் பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் யூஎஸ், யூகேலாம் பார்க்குறீங்க. இப்போ நிறைய ஃபினான்ஸ் நிறைய அட்வான்ஸ்டாக நம்ம சைடில் வந்துச்சு. அங்கெல்லாம் வந்து ஏடிஎம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட், ஐரிஸ் ஸ்கேன் பண்ணிலாம் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு நிறைய ஃபின்டெக்லாம் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி வந்து என்னென்னலாம் என்ஹான்ஸ் பண்ணலான்ட்டு அவங்க கூட டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து இந்தியாவோட அந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து 2028 வந்து 3.1 ட்ரில்லியனாக இருக்கும் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் மட்டும். அது வந்து நம்ம பேங்கிங் ரெவன்யூவில் 35% ஆஃப் ரெவன்யூ வந்து அவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த அளவுக்கு வந்து நம்ம க்ரோத் ஆகிட்டு இருக்குன்றப்போ அது ஈக்குவலாக ப்ரொடக்ஷனும் கொடுக்கணும்ல. அதுக்காக தான் இந்த ரிப்போர்ட். சைபர் கிரைம் கிரிமினல்ஸ்க்கு வந்து நம்ம தடுக்கும். இதில் நிறைய பேர் இந்த ஈவெண்ட் வரப்போ யார் பார்ட்டிசிபேட் பண்ணான்னு கீழே கொடுத்துருக்காங்க. மெய்டியோட மினிஸ்டர் வந்து அஸ்வினி வைஷ்ணவ், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதோட செக்ரட்டரி எஸ் கிருஷ்ணன் அவர் வந்திருக்காரு. தென் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன். அதில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸோட செக்ரட்டரி எம் நாகராஜ் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அதோட செக்யூரிட்டி கவர்னன்ஸோட டைரக்டர் ஜெனரல் சஞ்சய் பால், தர்ஷன் சந்தமூர்த்தி, சிஇஓ ஆஃப் சிசா. இவங்கெல்லாம் வந்து இது வந்து ஃபாரன்சிக் ரிலேட்டடான சொல்யூஷன் கொடுக்குற கம்பெனி மக்களே. அவங்களோட சிஇஓவும் வந்திருக்காரு. ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்த நியூஸ், ஆர்பிஐ வந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. என்னன்னா மோஸ்ட் இனோவேட்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வாங்கியிருக்காங்க.
எதுக்காக இந்த அவார்டு கொடுத்துட்டாங்கன்னா, ஆர்பிஐ வந்து ஒரு யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ் லான்ச் பண்ணாங்க. அது என்னன்னா, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஒரு இடத்துல இன்டகிரேட் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்டில் வாங்க வைக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். யூனிஃபைட்னா தெரியுது இல்லை, ஒருங்கிணைந்த லெண்டிங் இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸ் வழி நம்ம நிறைய பையர்ஸ் இருப்பாங்க, செல்லர்ஸ் இருப்பாங்க, அது வழியாக நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து லோன் வாங்குறது, அந்த மாதிரி அதில் வந்து ஃபெசிலிட்டிஸ் நிறைய இன்டகிரேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த இனிஷியேட்டிவ்காக குளோபல் ஃபைனான்ஸ் அவங்க தான் இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் இனோவேட்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் யாருக்குன்னா ஆர்பிஐக்கு. ஆர்பிஐ இது ஃபஸ்ட் இந்த அவார்டை வாங்கின ஃபஸ்ட்டு சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து ஆர்பிஐ பண்ண சில இனிஷியேட்டிவ்லாம் கீழே சொல்லியிருக்காங்க. பிரவா சிஸ்டம் உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு ஆர்பிஐ கிட்ட ஒரு அப்ரூவலுக்காக போகிறோம்னா அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன அப்ரூவல், எப்படி அப்ரூவல் வாங்கணும், இதெல்லாம் வந்து இந்த பிரவா சிஸ்டம்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து சாரதி சிஸ்டம் ஒன்றும் இல்லை, இது வந்து காமன் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்கன்னு கீழே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா. அடுத்து இதை தவிர ஆர்பிஐ இந்த வருஷம் வேறு என்ன அவார்டு ரீசெண்டாக வாங்கினாங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா லண்டன் கிட்ட இருந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்டு மார்ச் 2025 வாங்கினாங்க. இந்த அவார்டு வந்து வேறு மக்களே ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. இது மோஸ்ட் இனோவேட்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இந்த யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ், இந்த யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ் எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க அதை போடுங்க மக்களே. அடுத்த கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்து ஆர்பிஐயோட ஸ்டார்டிங் 1935 ஏப்ரல் 1 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. மும்பை மகாராஷ்டிரா. கரண்ட் கவர்னர் வந்து 26 கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா. 4 டெப்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க, பூனம் குப்தா, தென் சுவாமிநாதன் ஜானகிராமன், ராஜேஸ்வர் ராவ், டி ரவிசங்கர். ஓகேங்களா. சுவாமிநாதன் ஜானகிராமன் தான் நம்ம டிஐசியோட கரண்ட் ஹெட். ஓகேங்களா. அதை பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் யார்? ஓஸ்மான் ஸ்மித். அடுத்து இந்தியன் கவர்னர் சிந்தாமன் தேஷ்முக். கரண்ட் கவர்னர் சொல்லிட்டேன். ஓகேங்களா. எந்த கமிஷன் கீழே ஃபார்ம் பண்ணாங்க? இன்டர்னியல் கமிஷன் 1926. இன்டர்னல் கமிஷன் வந்து 1926. அதை பார்த்துங்க. எனவே ஆர்பிஐ ஹெட் குவார்டர்ஸ் வந்து 1937 தான் மும்பைக்கு வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து கொல்கத்தாவில் இருந்து. ஓகேங்களா. அடுத்து அதுவே ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவங்க இனிஷியல் கேபிட்டல் வந்து 5 crore மக்களே. ஓகே, இது நம்ம ரொம்ப டீப்பாக போவோம்னா அதெல்லாம் அப்புறம் பார்த்தோம். ஓகே. அடுத்து இன்டர்நேஷனல் நியூஸ். நாஃபிடும் நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கும் எம்ஓஐ போட்டிருக்காங்க. நாஃபிட்னா அவங்க நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட். நேம்லேயே இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக ஃபண்டிங் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ரோட்ஸ் போடணும், பெரிய 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 எப்படி சொல்கிறது, துறைமுகம்லாம் கட்டணும் அப்படின்னா அந்த மாதிரி ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே ப்ரைமரி ஃபைனான்ஸ் இவங்க கிட்ட தான் இருக்கும். ஓகேங்களா. அதர் இன்ஸ்டியூஷனும் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி ஃபைனான்ஸ் வந்து நாஃபிட்டில் கிட்ட தான். ஒரு டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. மொத்தம் 5 இருக்கு மக்களே. ஒன்று வந்து நாஃபிட். அந்த ரிமைனிங் 4 என்ன அது கொஷின், அதை வந்து போடுங்க. ஓகேங்களா. அது கமெண்ட்டில் போடுங்க. அவங்களும் நியூ டெவலப்மெண்ட் பேங்க். நியூ டெவலப்மெண்ட் பேங்க்னா உங்களுக்கு பிரிக் கண்ட்ரிஸ் ஆகும். பிரிக் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகேங்களா. ரீசெண்டாக பிரிக்கில் வந்து இந்தோனேஷியா ஆட் பண்ணிப்பாங்க 10th கண்ட்ரியாக. மொத்தம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப இருந்த கண்ட்ரி இவங்க. ஐ மீன் அந்த எக்ஸ்பான்ஷன், அந்த பிரிக்கில் இருக்க எக்ஸ்பான்ஷன் இருக்க கண்ட்ரி இவங்க. நிறைய கண்ட்ரி அப்புறம் ஆட் ஆனாங்க போன வருஷம். 4 கண்ட்ரி போன பிரிக்ஸ் சமிட்டில் ஆட் ஆனாங்க. எகிப்து, இத்தோப்பியா, ஈரான், யூஏஇ ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்தோனேஷியா 10th ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து 2015 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஷாங்காய், சைனாவில். கரண்ட் ஹெட் வந்து தில்மார் யூசுப். ஓகேங்களா. நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க வந்து என்னென்னா 2021 மும்பை, ராஜ்கிரண் ராய் அதான் மேனேஜிங் டைரக்டர். இவங்க எதுக்கு இந்த எம்ஓஐ போட்டிருக்காங்கன்னா, ஒன்றும் நமக்கு நம்ம இங்கே இந்தியாவில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டிங்காக அவங்ககிட்ட நம்ம மணி வாங்க போகிறோம். எந்தெந்த ஏரியாவுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க, க்ளீன் எனர்ஜி, சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன், வாட்டர் அண்ட் சீவேஜ், அந்த சோஷியல் இம்பாக்ட் ப்ராஜெக்ட், இதுக்கெல்லாம் வந்து அவங்க கிட்ட மணி வாங்கி நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நியூ டெவலப்மெண்ட் கிட்ட லோன் வாங்கி நாஃபிட் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. அவ்வளோதான் நியூஸ். இது சிம்பிள் தான். ஓகேங்களா. அடுத்து ஸ்போர்ட்ஸ். ஆர்ச்சரி வேர்ல்ட் கப் வந்து 3 ஈவெண்ட்டாக நடக்கும் மக்களே. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, அப்புறம் ஃபைனல் அந்த மாதிரி நடக்கும். இப்போதைக்கு ஸ்டேஜ் 1 நடந்திருக்கு. அதில் வந்து அவங்க 4th place வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மெக்சிகோ வந்து 3 கோல்டு வாங்கியிருப்பாங்க. மெக்சிகோ ஃபர்ஸ்ட் பிளேஸு, செகண்ட் வந்து சைனா, நம்ம வந்து 4th place வந்திருக்கோம். நம்ம வந்து 1 கோல்டு 1 சில்வர் 2 பிரான்ஸ் வாங்கியிருக்கோம். கோல்டு யார் வாங்கியிருக்கான்னு பாருங்கள், ரிஷப் யாதவ், ஜோதி சுரக்ஷா. சில்வர் வந்து மென்ஸ் ரீகவர் டீம். அப்படின்னா ஒன்றும் இல்லை மக்களே, இருங்க இமேஜ் இதுதான் மக்களே. ஆர்ச்சரியில் வந்து ஜூம் பண்ணலாம். இந்த மாதிரியே யூஸ் பண்ணால் அது ரீகவர்னு சொல்லுவாங்க. இது வந்து காம்பவுண்ட் டீம் விளையாடுறாங்கல்ல ஈவெண்ட், அவங்க யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும். ரீகவர்ன்றது சிம்பிள் இந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்காது.
இதான் அந்த மிக்சர் சரி காம்பவுண்டுக்கும் ரீகவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கிறத பார்த்துங்க. ஓகே, அந்த ஈவெண்ட்ல சில்வர் அடிச்சிருக்காங்க தீராஜ் பூமதேவரா, தென் தருண் தாய், அட்டனு தாஸ். இவங்க ரெண்டும் சைனா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அதில் நம்ம சில்வர் அடிச்சிருக்கோம். பிரான்ச் வந்து அகெயின் தீராஜ் பொம்மதேவரா அவங்க வந்து பிரான்ச் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து நான் சொன்ன மாதிரி மெக்சிகோ, சைனா, யூஎஸ்ஏ, இந்தியா 4th பிளேஸ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து அடுத்து வந்து ஷாங்காய் சைனா நடக்க போகுது. ஓகேங்களா. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நடந்தது வந்து ஃப்ளோரிடா யூஎஸ்ஏ அங்கே நடந்துச்சு. இப்போ செகண்ட் ஸ்டேஜ் ஷாங்காய் சைனா. தேர்ட் ஈவெண்ட் வந்து நவம்பர் நடக்கும். அதுதான் ஃபைனல், வேர்ல்ட் கப் ஃபைனல். அது சொல்லியிருக்காங்க தேர்ட். இதுலேருந்து டாப் 8 வந்து ஃபைனல் குவாலிஃபை ஆகும். அது வந்து நம்ம நவம்பர் நினைக்கிறேன். தேர்ட் ஸ்டேஜ் எங்கேயும் இதில் போடலை, நவம்பர் நடக்கும். அது திருப்பி இந்த நியூஸ் வரும். வேர்ல்டு ஆர்ச்சரி ஃபவுண்ட் பண்ணது வந்து 1931. ஹெட் குவார்ட்டர்ஸ் லெசனே சுவிட்சர்லாந்து. அகர் எடனர் அவர் தான் வந்து பிரசிடென்ட். ஓகேங்களா. அடுத்து ஃபிஃபா உமன் வேர்ல்ட் கப். உமன் வேர்ல்ட் கப் ஒன்றும் இல்லை மக்களே, ஃபிஃபா மென்ஸ் வேர்ல்ட் கப் உமன்ஸ் வேர்ல்ட் கப் தனியாக இப்போ 2031-35 ஹோஸ்ட் ஈவெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 31 வந்து யூஎஸ்ஏ வந்து தேர்ட் டைம் வந்து நடத்துகிறாங்க. 1999 2003 ஆல்ரெடி நடத்திருக்காங்க. 31 இப்போ தேர்ட் டைம் அவங்க நடத்துகிறாங்க. அடுத்து 2035 வந்து யூகே நடக்க போகுது. யூகே வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் உமன்ஸ் வேர்ல்ட் கப் நடத்துகிறாங்க. ஓகேங்களா. அடுத்து ஃபிஃபாவோட ஸ்டார்டிங் 1904 கியானி இன்ஃபான்டினோ அவங்க தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜூரிச் சுவிட்சர்லாந்து. உமன்ஸ் வேர்ல்ட் கப் இது வரைக்கும் 9 எடிஷன் நடந்திருக்கு. இது வந்து 10th. ஓகேங்களா. அப்கமிங் 10th எடிஷன் எங்கே நடக்க போகுது அதை போடுங்க மக்களே. ஓகே, அடுத்து போயிடுவோம். அப்பாயின்மெண்ட்ஸ். ஐசிசி மென்ஸ் ஐசிசியோட சேர்பர்சன் நம்மளுக்கு தெரியும். இவர் அமித்ஷாவோட சன், அவர் தான் சேர்பர்சனாக இருக்குது. இது என்னன்னா ஐசிசியில் மென் கிரிக்கெட் கமிட்டி, விமன் கிரிக்கெட் தனியாக இருக்குது. மென்ஸ் கிரிக்கெட் கமிட்டிக்கு சேர்பர்சன் யார் போட்டிருக்காங்கன்னா சௌரவ் கங்குலி ரீஅப்பாயின்ட் பண்ணி. இனிஷியலாக 2021 இருந்தார். அதுக்கப்புறம் அனில் கும்ப்ளே இருந்தார். அனில் கும்ப்ளே வந்து 3 terms முடிஞ்சு இப்போ ஒரு ஸ்டெப் டவுன் ஆகிட்டார். இப்போ திருப்பி சௌரவ் கங்குலி போட்டிருக்காங்க, ரீஅப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. 21 இருந்தார் அவர், இப்போ திருப்பி 25 போட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து அதில் வந்து பேனல் மெம்பர்ஸ் தனியாக இருப்பாங்க. பேனல் மெம்பர்ஸில் விவிஎஸ் லக்ஷ்மணை போட்டிருக்காங்க. தென் 4 more அமித் ஹசன், தேஷ்மன் டயனஸ், திம் பகுவா, ஜனதன் ட்ராட், இவங்களாம் இங்கிலாந்தை சேர்ந்தாங்க. நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் இருக்கிறத நல்லா பார்த்துங்க. விவிஎஸ் லக்ஷ்மன் வந்து ஒன் ஆஃப் த பேனல் மெம்பர். அதே மாதிரி மென்ஸ் கமிட்டிக்கு சேர்பர்சன் வந்து சௌரவ் கங்குலி. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி 2021 இருந்திருக்காரு. ஓகே, அடுத்த அவார்டு வேர்ச்சொல் தலித் லிட்ரஸி அவார்டு. வேர்ச்சொல்னா புரியுது நமக்கு, நம்ம ரூட் வேர்டு மாதிரி சொல்லுவோம். இங்கிலீஷில் ரூட் வேர்டுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தமிழில் வந்து வேர்ச்சொல், கடைச்சொல், அது மாதிரி நிறைய இருக்குது. மேபி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும், தமிழ் படித்தவங்க. அதில் அந்த அவார்டு, இந்த லிட்ரஸி அவார்டு, இதை வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட் யாருன்னா நீலம் கல்ச்சுரல் சென்டர் சென்னையில் இருக்க யாருன்னா டைரக்டர் பா ரஞ்சித்தோட அவங்களோட ஓன் கல்ச்சுரல் சென்டர். அது அவங்க தான் இந்த அவார்டே கொடுக்குறாங்க. 1 lakh ப்ரைஸ் மணி. யாருக்கு கொடுத்துருக்காங்க, எதுக்காகனா ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சிவகாமியை கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா தலித் அவங்களோட ரைட்ஸ் அண்டு ஐடென்டிட்டிக்காக இவங்க நிறைய வந்து லிட்ரேச்சர் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. புக்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய போல்டட் ஸ்டோரிஸ்லாம் இவங்க இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு அந்த அவார்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. வேர்ச்சுவல் தலித் லிட்ரஸி அவார்டு. ஓகே, அடுத்த அவார்டு அமீர் கான் வந்து மாஸ்டர் ஹியூமர் அவார்டு அப்படின்னு. இது யார் கொடுக்குறாங்கன்னா சைனாலேருந்து கொடுக்குறாங்க. எங்கே நடந்துச்சுன்னா மாக்கு இன்டர்நேஷ்னல் காமெடி ஃபெஸ்டிவல் அங்கே. இவருக்கு வந்து ஏன் இந்த அவார்டு இவர் கொடுக்குறாங்கன்னா சைனாவில் இவரோட சில மூவிஸ் வந்து ரொம்ப பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நிறைய வந்து பிகே, தங்கல், சிக்கர் சூப்பர் ஸ்டார், 3 Idiots இதெல்லாம் வந்து அவருக்கு அங்கே ஒரு நிக்நேம் இருக்குது, அங்கிள் மீ அப்படின்னு அவர் சொல்லுவாங்கன்னா. ஸோ இதனால் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறதால இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அமீர் கான் வந்து என்ன மாஸ்டர் ஹியூமர் அவார்டு. ஓகேங்களா. அடுத்த நியூஸ் மக்களே, ஸ்டேட் நியூஸ் போயிடுவோம். ரோஸ்டாடம் ரஷ்யா ஸ்டேட் நியூக்ளியர் கார்பரேஷன். இவங்க வந்து இது எதுக்குன்னா ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ். ஒன்றும் இல்லை மக்களே, பட்ஜெட்டில் இந்த இயர் பட்ஜெட்டில் சொல்லியிருப்பாங்க 2000 crore பட்ஜெட்டாக 20,000 crore பட்ஜெட்டில் 5 ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து அந்த பட்ஜெட்டோட கனெக்ட் ஆகும் நியூஸ் தான் இது. அதனால இப்போ ரஷ்யாவோட நியூக்ளியர் கார்பரேஷன் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா uranium-233 இருக்குல்ல, uranium-233 அதை யூஸ் பண்ணி தான் நம்ம நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தோரியம் தேவைப்படும். யுரேனியம்க்கு முன்னாடி தோரியம் தேவை. அந்த தோரியம் பேஸ் பண்ணி தான் தோரியம்காக அதை டெவலப் பண்ணுறதுக்காக இது எம்ஓஐ போட்டிருக்காங்க. ரோஸ்டாடம் ரஷ்யா ஸ்டேட் நியூக்ளியர் கார்பரேஷன் அவங்களோட. இதுக்கு அப்ரூவல் யாருக்கிட்ட வாங்கியிருக்காங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு. அவங்ககிட்ட இந்த அப்ரூவல் வாங்கி தான் இந்த எம்ஓஐ போட்டிருக்காங்க. இது வந்து மகாராஷ்டிராவோட
எக்கனாமிக்கும் சரி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இது யூஸ் ஆகும். மேக் இந்தியா மகாராஜ் கேம்பெயின் கேட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பட்ஜெட்டில் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ்னால் முதல்ல என்னன்னு தெரியும். இப்போ ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் நமக்கு தெரியும் 700 to 800 மெகாவாட்ஸ் வந்து ஒரு சில நியூக்ளியர் ஓனாக ஒரு யூனிட்டே ஜென்ரேட் பண்ணும். ஒரு பிளேஸில் இருக்கிற நியூக்ளியர் ரியாக்டரே பண்ணும். ஸ்மால் மாடுலர்னா ஒரு 30 மெகாவாட்லேருந்து 300 மெகாவாட், ரொம்ப கம்மியான அந்த ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி பொறுத்து அதை மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்த 5 இயர்ஸில் வந்து 5 ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் பட்ஜெட் வந்து 20,000 crore பட்ஜெட்டில் சொல்லியிருப்பாங்கல்ல, அதை நோட் பண்ணிக்க. அதனால தான் இந்த இனிஷியேட்டிவ் வந்துடும். அடுத்து இது வந்து ஹரியானா நியூஸ் பார்த்தோம்ல, ஹரியானாவுக்கு போயிருப்பார்ல, அப்போ வந்து ஒரு இனாகரேஷன் பண்ணியிருப்பார். இந்த ஈவெண்ட் அடப்போ அவர் வந்து கோபர்தன் இனிஷியேட்டிவ் பற்றியும் பேசியிருப்பார் மக்களே. கோபர்தன் கால்வனைசிங் ஆர்கானிக் பயோ ஆக்ரோ ரிசோர்ஸஸ் தன், அதான் எக்ஸ்பான்ஷன். கோபர்தன்னா ஒன்றும் இல்லை மக்களே, இப்போது ஆர்கானிக் வேஸ்ட்லாம் இருக்குல்ல, எப்படி சொல்கிறது, கேட்டல் கவ் அதோட ஆர்கானிக் வேஸ்ட்லாம் இருக்குல்ல, அதை வச்சு பயோகேஸ், கம்ப்ரஸ்டு பயோகேஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து மேக்ஸிமம் 50 lakh நினைக்கிறேன், 50 lakh வரைக்கும் கொடுப்பாங்க. அதுதான் அந்த கோபர்தன் இனிஷியேட்டிவ். அந்த கோபர்தன் இனிஷியேட்டிவ் 2018 லான்ச் பண்ணிப்பாங்க. நோடல் ஏஜென்சி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி, அவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. அந்த இது பற்றி இங்கே பேசியிருப்பார் இந்த ஈவெண்ட் நடந்த டைமில். இப்போ இந்த நியூஸ் என்னென்னு பார்ப்போம். மகாராஜா அகர்ஷன் ஏர்போர்ட், அங்கே வந்து இன்னொரு டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பார். அது ஃப்ளைட் ரூட் அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு போயிருக்கோம். எங்கன்னா மகாராஜா அகர்ஷன் ஏர்போர்ட் ஐசர்லேருந்து வால்மீகி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அயோத்தியா உத்தரப்பிரதேசுக்கு போயிருக்கும். இந்த டெர்மினல் ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னா 410 crore. நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து உதான் ஸ்கீம் பற்றி பேசியிருப்பார். உதான் ஸ்கீம் தெரியும் நம்மளுக்கு, ஏர்போர்ட் கனெக்டிவிட்டி அண்டர்சர்வ்டு ஏரியாஸ்லையும் அண்டர்சர்வ்டு ஏரியாலையும் போகணுன்றதுக்காக 10,000 உதான் ரூட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக தான் உதான் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. உதான் ஸ்கீம் கொண்டு வந்தது வந்து 2016 கொண்டு வந்திருப்பாங்க. அதில் நிறைய இப்போ இனிஷியலாக இப்போ வந்து 5.4 உதான் 5.4 ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் மக்களே, அது ஏர்போர்ட் அந்த கனெக்டிவிட்டி, தென் வந்து ஏரோப்ளைன் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணாங்க 2.2 அது மாதிரி. இப்போ என்னன்னா கரண்ட்டாக எந்த இம்ப்ளிமெண்டேஷன் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா அந்த கடல் வழி அதெல்லாம் அது வழியாக அந்த மாதிரி தான் இப்போ 5.4 டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா 2014 அப்போ 74 ஏர்போர்ட்ஸ் இருந்திருக்கு இந்தியாவில், இப்போ கரெக்டாக 150+ வந்துருச்சு அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த உதாரணோட இனிஷியேட்டிவோட தான் இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அவ்வளோதான் மக்கள், இதில் அந்த நியூஸ் அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த ஸ்கீம்ஸ் வந்து நான் லைட்டாக தான் சொன்னேன். நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்குறப்போ நான் தனியாக வந்து அதை ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா. இல்லை லைவ் வரப்போ ஸ்கீம்ஸ் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே. இது என்னன்னா இப்போ தமிழ்நாட்டிலையும் இப்போது நம்மளோட கோஆப்ரேட்டிவ் பால்வளைத்துறைக்கு தனி ஒரு இது இருக்குல்ல. இப்போது குஜராத்தில் அமுல் இருக்குல்ல, அந்த மாதிரி பஞ்சாப்ல அவங்களோட மில்க் ப்ரொடியூசர் சம்மந்தமாக ஒரு அவங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு மேஸ்கட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வீரா அப்படின்ட்டு. ஒரு இமேஜ் காட்டுற ஒரு நிமிஷம். அந்த சீட் பாய் இந்த மாதிரி இதான் இந்த இமேஜ். ஓகேங்களா. ஏன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அதுக்காக ஓகேங்களா. எந்த லொக்கேஷனை வச்சு லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா அமிர்தசர் பஞ்சாப்ல வச்சு இது பண்ணியிருப்பாங்க. பர்பஸ் என்ன சொன்ன மாதிரி அவங்களோட பிராண்ட் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வீரா, அது மில்க் ஃபெட் பஞ்சாயத்தோட மில்க் ஃபெடரேஷன் அவங்க தான் இது பண்ணியிருப்பாங்க. அதோட பேர் என்ன, மில்க் ஃபெடரேஷன் பேர் என்ன, வீர்கா, அதுதான். ஓகேவா. அந்த மாஸ்கட்டோட நேம் வந்து வீரா. ஓகேங்களா. வீரானா வந்து பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சாப் லாங்குவேஜில் வந்து பிரதர். மில்க் ஃபெட் வந்து பஞ்சாப்ல இருக்குல்ல, அவன் வந்து 7th largest கோஆப்ரேட்டிவ், இந்தியாவில் வந்து 7th largest கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதெல்லாம் இந்த நியூஸ். அவங்க என்னென்ன பிராண்டு போட போகிறாங்கன்னு சொல்லிடுவாங்க. பட்டர், பன்னீர், கர்டு, ஃப்ளேவர்டு மில்க், இதெல்லாம் அதில் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. அடுத்து பூ பாரதி போர்ட்டல். பூனா பூமி மக்களே, பூமி தாயை தான் பூமுன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா லேண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து டிரான்ஸ்பரண்டாகவும் அதில் வந்து ஃப்ராட் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த போர்ட்டல் லான்ச். ஆல்ரெடி போர்ட்டல்லாம் இதுக்கெல்லாம் இருக்குது, இதை என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். அதை இங்கே போட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து தரணி போர்ட்டல்னு இருக்குது. இது எங்கே பண்ணியிருக்காங்கன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஹைதராபாத் தெலுங்கானா கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி தான் பண்ணியிருக்காரு. அம்பேத்கரோட 135 பர்த் ஆனிவர்சரி அப்போ தான் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் இருந்த தரணி போர்ட்டல் ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த பூஆர்டி போர்ட்டல் வரப்போகுது. ஓகேங்களா. பைலட் ப்ராஜெக்டாக 4 பிளேஸில் மட்டும் பண்ணியிருக்காங்க. கம்மம், முலுகு, கொடங்கல் இந்த 4 பிளேஸாக பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து
தெலுங்கானா ஃபார்மேஷன் டே நம்மளுக்கு தெரியும். தெலுங்கானா தான் லாஸ்ட்டாக இந்தியாவில் ஃபார்ம் ஆன ஸ்டேட்டு. ஜூன் 2, 2025 வர போதில்ல. அப்போ வந்து ஃபுல் ஸ்கேல் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பைலட் ப்ராஜெக்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் எல்லா பிளேஸ்லையும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்களா. பைலட்லாம் முதல்ல ஒரு இடத்துல வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க, என்னென்ன வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிசால்வ் பண்ணுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ ஃபுல்லாக பண்ண மாட்டாங்க, ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கணும். அதுதான் வந்து பைலட் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா. தெலுங்கானாவோட கேபிட்டல் ஹைதராபாத், ரேவந்த் ரெட்டி, ஜித்து தேசர்மா. ஓகேங்களா. அவ்வளோதான் மக்களே. மக்களே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இருக்குது ஸ்கீம்ஸ். அந்த கோபர்தன் இனிஷியேட்டிவ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தென் உதான் ஸ்கீம் சொல்லலாம். தென் என்பிசிஐ பற்றினா நமக்கு, ஆனால் வந்து என்ன லைவில் டிஸ்கஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. என் பண்ணிப்போம் மக்களே. தேங்க்யூ.